ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் MCP அதாவது மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகலாம். இந்த MCP என்ற கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னட்ட ஒரு ஏஜென்ட் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கொள்வோம். அதாவது என்னட்ட பார்த்தீங்கன்னா புக்கிங் ஏஜென்ட் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் மேப் ரூட் API இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். அதே நேரம் வந்து புக்கிங் சிஸ்டம் API வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து LLM இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். அதாவது GPT ஜெமினி மாதிரி LLM வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூசர் ஆள் வந்து ஜெஃப்னாலேருந்து கொழும்பு போகிறதுக்கு பிளான் பண்ணுறார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட புக்கிங் ஏஜென்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறார். ஸோ யூஸர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து ஜெஃப்னா டு கொழும்புல வந்து எந்த ரோட் வந்து டிராஃபிக் இல்லாத ரோடுன்னு சொல்லி ஏஜென்ட்ல கொஸ்டின் ஒன்று வைக்கிறார். இந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொஸ்டின், அதாவது இந்த ப்ராம்ப்டை வந்து LLMக்கு அனுப்ப போகுது. அதாவது அவர்கிட்ட கொஸ்டினோட ப்ளஸ் என்னென்ன டூலை யூஸ் பண்ணி டிராஃபிக் இல்லைன்னு சொல்லி அனலைஸ் பண்ணலாம். அந்த டூல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா LLMக்கு அனுப்ப போகுது. நெக்ஸ்ட்டாக வந்து LLM ஏஜென்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்ப போகுது. அந்த ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் API யூஸ் பண்ணி எந்த இடத்துல டிராஃபிக் இல்லைன்னு அனலைஸ் பண்ணலாம். அதையும் பிளஸ் யூசர் அண்ட் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன், அதாவது எங்க போறார் எங்க இருந்து போறார் என்று சொல்லி அந்த டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்க்கு திருப்பி அனுப்ப போகுது. நெக்ஸ்டா வந்து ஏஜென்ட் வந்து கூகுள் மேப் ரூட்ஸ் APIல செக் பண்ணி எந்த ரூட் வந்து டிராஃபிக் இல்லாத ரூட்னு சொல்லி கலெக்ட் பண்ண போகுது. அதே நேரம் வந்து புக்கிங் சிஸ்டம் APIல போகிறதுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கோ, சீட் இருக்கோ, பஸ் இருக்கோன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ண போகுது. செக் பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்ஸை வந்து திருப்பி ஏஜென்ட்டுக்கு அனுப்ப போகுது. ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த ரெஸ்பான்ஸை LLMக்கு அனுப்ப போகுது. ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் ரூட்ஸ் API ரெஸ்பான்ஸும் இருக்கும். அதாவது கூகுள் மேப்ல இருந்து கலெக்ட் பண்ணி வந்த டேட்டாவும் இருக்கும், அதே நேரம் புக்கிங் சிஸ்டம் API இருந்து கலெக்ட் பண்ண வந்த டேட்டாவும் இருக்கும். நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா LLM வந்து அந்த ரெஸ்பான்ஸை ரீடபிள் ஃபார்மேட் இருக்கு, அதாவது சரியான ஸ்ட்ரக்சர் கன்வெர்ட் பண்ணி திருப்பி ஏஜென்ட்டுக்கு அனுப்பும். ஏஜென்ட் பாத்தீங்கன்னா யூசருக்கு விளங்கக்கூடிய லாங்குவேஜ்ல வந்து திருப்பி டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்படித்தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதான் பாத்தீங்கன்னா பேசிக்கான ஏஜென்ட் சிஸ்டம். இதில் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து MCPயை இன்டெகிரேட் பண்ண முதல்ல எங்கள் சிஸ்டம் அப்படி இருக்கும், அதே நேரம் வந்து MCPயை இன்டெகிரேட் பண்ண பிறகு சிஸ்டம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்குற ஜெஃப்னா டு கொழும்பு ரோட்ல வந்து பெஸ்டான டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறார். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து அதே சேம் ப்ரோசஸ் தான் செய்யும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக கூகுள் மேப் பிளேஸ் APIன்னு சொல்லி ஒரு API கனெக்ட் பண்ணியிருப்பேன். முதல் பார்த்தீங்கன்னா ரெண்டு API தான் இருந்தது, கூகுள் மேப் API அண்ட் புக்கிங் சிஸ்டம் API. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிஷனலாக ஒரு API கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் யூசர் நீட் பார்த்தீங்கன்னா கூடி இருக்குது. ஸோ நான் வந்து இன்னொரு API கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முதல் பார்த்து அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி யூசருக்கு வந்து ரெஸ்பான்ஸாக கொடுக்க போகுது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூசர் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறார், ஜெஃப்னா டு கொழும்பு அந்த ரோட்டில் வந்து பெஸ்ட்டான வெஜ் ரெஸ்டாரண்ட் எடுக்க சொல்லி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னட்ட வந்து ரெஸ்டாரண்ட் செக் பண்ணுற API இல்லை. ஸோ எந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கான் ஃபைண்ட் த பிளேஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து ஷோ பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான API வந்து நான் இன்டெகிரேட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா யூசருக்கு வந்து என்னென்ன தேவை இருக்கோ அவளாத்தையும் அனலைஸ் பண்ணி நான் வந்து அவளை API பார்த்தீங்கன்னா என் ஏஜென்ட்டோட வந்து நான் கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. பட் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் MCPயை யூஸ் பண்ணினா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் யூசர் வந்து 3 கொஸ்டின் இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து அதுக்கான ப்ராம்ப்டை வந்து LLMக்கு அனுப்ப போகுது. LLM வந்து யூசரோட ப்ராம்ப்ட் ப்ளஸ் அவைலபிள் டூல்ஸை வந்து திருப்பி ஏஜென்ட்க்கு அனுப்ப போகுது. ஏஜென்ட் அதை பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் MCP சர்வருக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸையும் ப்ளஸ் யூசர் ரிக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ண போகுது. இந்த கூகுள் மேப் MCP சர்வரில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ரூட்ஸ் API இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ் API இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் API இருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தனித்தனி என்ன விஷயத்தை கனெக்ட் பண்ணமோ அவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு பேக்கேஜாக வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒவ்வொரு APIயும் வந்து கனெக்ட் பண்ணாமல் கூகுள் MCP சர்வரை மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டேன்டா யூசர் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கூகுள் MCP சர்வர் வந்து எடுத்து திருப்பி ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து LLMக்கு யூசரோட ப்ராம்ப்ட் ப்ளஸ் கலெக்டட் டேட்டாஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட்டாக வந்து LLM பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு வந்து NLP ரெஸ்பான்ஸ், அதாவது யூசருக்கு விளங்கக்கூடிய மாதிரி ரெஸ்பான்ஸை கன்வெர்ட் பண்ணி ஏஜென்ட்டுக்கு அனுப்பும். ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து யூசருக்கு ஷோ பண்ணோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா MCP சர்வரோட அட்வான்டேஜ். அதாவது நாங்கள் வந்து மல்டிபிள் API வந்து கனெக்ட் பண்ணுற நேரம் ஜஸ்ட் MCP சர்வர் இன்டெகிரேட் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து அந்த மல்டிபிள் API பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணுறதால, அதாவது ஒரு API கனெக்ட் பண்ணுறதால எங்களுக்கு வந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து எங்களுடைய ஏஜென்ட் கோடை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. அதாவது கூகுள் MCP சர்வர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்லி ஒரு 3 ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கொள்வோம். கூகுள் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபீச்சர்ஸையும் விட
இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுதுண்டா அந்த அப்டேட் பண்ணுற ஃபீச்சர்ஸையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏஜென்ட்டில் வந்து நாங்கள் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மெயினான அட்வான்டேஜ். இப்போ உங்களுக்கு ஐடியா வந்து நம்புறேன் எம்சிபி சர்வர் என்னன்னு சொல்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எம்சிபி சர்வரை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஏஜென்ட் ஒன்று கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படியே இன்ஃபார்மேட்டிவான விஷயம் கண்டினியூஸ் வரணும்னா மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.